ஹலோ கைஸ், வெல்கம் டு Pokemon தமிழ் ரோக சஃபிஷியன். இன்னைக்கு நம்ம சேனல்ல Pokemon சீசன் 20 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது Pokemon ஸ்கூல் காட்டுறாங்க. Pokemon ஸ்கூல்ல லானா வந்து பாப்லியோ கூட விளையாடுறதையும், சாப்க்லேஸ் வந்து டோகன்மரோ கிட்ட டோகன்மரோ வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதை காட்டுறாங்க. அப்புறம் லில்லி காட்டுறாங்க. லில்லி வந்து மேலோ கிட்ட வந்து ஒரு புது ரெசிபி, ஒரு உணவு ரெசிபி வந்து கொடுக்குறா. இதை வந்து மேலோ பார்த்துட்டு தேங்க்ஸ், நீ தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்றா. அப்புறம் லில்லி அந்த போக்கிமான்ட்ட போகும்போது போக்கிமான் வந்து ஒரு ஆர்வத்துல குதிச்சிருச்சு. அத பார்த்து மேல வந்து நீ போக்கிமானுக்காக இவ்வளவு பண்ற, ஆனா அவனால தொடதான் முடியல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்றா. ஆனா லில்லி வந்து அது நான் நினைச்சா தொட்டுருவேன், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகும், அதுக்கப்புறம் நான் தொட ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் கியாவே வரான். மேல வந்து ஏன் லேட்டு, நீ வந்து இன்னைக்கு ஒரு டெலிவரி டெலிவரி வச்சிருக்கியா, டெலிவரி நடந்ததா அப்படின்னு கேக்குறான். ஆமா, ஊலாவல ஐலாண்ட்ல போய் நான் டெலிவரி பண்ணேன் அப்படின்னு கியாவே சொல்றான். அது ரொம்ப தூரம் தானே, எப்படி போன, எவ்வளவு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு. அதுக்கு கியாவே வந்து என்னோட சாரி செட் இருக்கு, நான் எவ்வளவு சீக்கிரத்துல வேணாலும் போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அடுத்தது ப்ரொஃபசர் குக்கி வந்து ஆஷை கூட்டிட்டு கிளாஸுக்கு வராரு. ஆஷ் வந்து அலோலான்றான், அதாவது எல்லாருக்கும் கிரீட்டிங் கொடுக்குறான். ப்ரொஃபசர் குக்கி வந்து இதுக்கப்புறம் ஆஷ் நம்ம கூட இந்த போக்கிமான் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருப்பான், இன்னிலாம் ஜாயின் பண்ணுவோம், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அவன் தயக்கப்படாம கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆஷ் வந்து அவனோட ட்ரீம் சொல்றான், நான் ஒரு போக்கிமான் மாஸ்டர் ஆகணும், இங்க இருக்க எல்லா பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதாவது அவன் டிராவல் பண்ணி எல்லாத்தையும் கேண்டோ, ஜோட்டோ, வினோவா, ஹோயன், கேலோஸ், அதே மாதிரி அலோலா பத்தியும் அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். உங்களை எல்லாம் பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். அதுல பீக்காச்சும் உற்சாகமா பீக்கான்னு சொல்லுது. அப்புறம் இன்ட்ரோ சாங் போடுறாங்க. இந்த எபிசோட பேரு கார்டியன்ஸ் சேலஞ்ச். நரேட்டர் அப்புறம் டிக்டேட் பண்றாரு. போக்கிமான் ஸ்மெல்ல பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆஷ் கஜம் வந்து அந்த மிஸ்டீரியஸ் டாப் கோகோ, அதாவது மேலே மேலே ஐலண்ட் கார்டியன் டாப் கோகோட அந்த மிஸ்டீரியஸ் என்கவுண்டரை பத்தி சொல்றாங்க. இப்ப அந்த ஸ்பெஷல் என்கவுண்டர் பத்தி ஆஷ் வந்து எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கு ப்ரொஃபசர் குக்கி வந்து இப்ப ஆஷ் வந்து ஒரு புது ஜேர்னி வந்து பண்றான், வந்திருக்கான், ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆஷ் கையை பார்த்துட்டு இது ஜீ ரிங் தானே, இது ஒரு ஜீ கிறிஸ்டல் தானே அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா, அது ஒரு எல்பிஎம்சி. கேவே கேக்குறான், அது எங்க இருந்து கிடைச்சது உனக்குன்னு. நீ ஐஸ்லாண்ட் சேலஞ்சும் பண்ணவே இல்லையா, அப்புறம் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா கேக்குறாங்க. அதுக்கு மேலே மேலே ஐலாண்ட் கார்டியன் டாப்பு கோகோ வந்து தான் அவனுக்கு அதை கொடுத்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. டாப்பு கோகோவை மறுபடியும் நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஹேஷ் பிகாச்சும் டாப்பு கோகோட குரல் கேட்டோடனே நாங்க அதை தேடி போனோம் அப்படின்னு சொல்றாங்க. டாப்பு கோகோ பார்த்த உடனே இந்த இந்த ஜீரிங் வந்து மிதந்துட்டே அவன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கே வந்து ஆச்சரியமா யோசிக்கிறான், டாப்பு கோகோவா, இவனுக்கு எதுக்கு அந்த ஜீரிங் கிடைச்சது, இவனுக்கு இது எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஆச்சரியமா யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா ஆக்சுவலா
அலோலால ஒவ்வொரு ஜீரிங் அப்புறம் ஜீ கிறிஸ்டல் வந்து ஐலேண்ட் சேலஞ்ச் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். ஐலேண்ட் சேலஞ்ச் வந்து அந்த ஐலேண்டோட கக்கூனா வந்து டிஃபீட் பண்ணணும். அது டிஃபீட் பண்றது மட்டும் இல்லாம நெறைய ட்ரையல்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ட்ரையல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஜீ கிறிஸ்டல் கிடைக்கும். அந்த ஜீ ரிங், ஜீ கிறிஸ்டல்னு எல்லாருக்கும் காட்டுறேன். அப்புறம் டாப் கோக் வந்து அத கொடுக்கும்போது, அந்த ரிங் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிக் குடுத்ததையும் அவன் சொல்றான். அப்புறம் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்றான். அதுக்கு லில்லி வந்து டாப் கோகோ தான். டாப் கோகோ வந்து என்னன்னா என்ன கார்டியன்னா ஹைலேண்டர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுமா. ஆனா அதுக்கு வந்து ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணவும் தெரியுமா. இப்ப தேவைப்பட்டுச்சுன்னா உன் கூட விளையாடும் இல்ல ட்ரிக்ஸ் பண்ணணும்னு சொல்றான். சில நேரத்துல அது அவங்கள பனிஷ் பண்ணும். நான் நெறைய இடத்துல பார்த்திருக்கேன். நெறைய ரேர் அக்கேஷன்ஸ். அப்புறம் டாப் கோகோ புடிச்சவங்களுக்கு டாப் கோகோ கிஃப்ட் குடுக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கியா வந்து உன் ஜீ கிறிஸ்டல் சி ரிங் எப்படி கிடைச்சதுன்னு சொல்றான். அதுக்கு வந்து கியா வந்து அக்காலா ஐலாண்டோட ககுனா கிட்ட தானே உனக்கு கிடைச்சது. அதுக்கு கியாவே ஆமான்றான். அப்ப இத பார்த்து என்னால ஜீ மூவ்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு கியா வந்து இது ரொம்ப ஆபத்தானது. நீ வந்து ரொம்ப விளையாட்டா எடுத்துக்க கூடாது அப்படின்னு கியாவே சொல்றான். அப்புறம் இந்த ஜீ மூவ்ஸ் பத்தி சொல்றாங்க. அப்புறம் ஆஷ் பிகாச்சு ஜீ கிறிஸ்டல் பத்தி சொல்றாங்க. இந்த ஜீ கிறிஸ்டல், இந்த ஜீ மூவ்ஸ்லாம் எதுக்கு இல்லன்னா ஹெல்பிங் த ஐலாண்ட், அதாவது ஐஸ்லேண்ட் ஹெல்ப் பண்ணவும், போக்கிமானையும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒருத்தன் வந்து மத்த லிவிங் திங்ஸ், அதாவது எல்லா போக்கிமான், எல்லா நேச்சர் அத பத்தி எல்லாம் வருத்தப்படுறவங்க, அவங்க அவங்க மட்டும் தான் ஜீ மூவ்ஸ் யூஸ் பண்ண பெர்மிட்டட். ஆ ஜீ மூவ்ஸ் யூஸ் பண்ண தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்க யாரும் ஜீ மூவ்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு டாப் கோகோ உன்கிட்ட இருந்து என்ன பார்த்துச்சுன்னு தெரியல அப்படின்னு அப்படின்னு கியாவே சொல்றான். அப்புறம் ஆஷ் அவன் ஜீ கிறிஸ்டலும் ஜீ ரிங்கையும் பார்க்குறான். ஆஷ் வந்து நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப போய் வந்து இப்ப வந்து நம்ம நம்ம ஒரு போட்டி நிலவுது. அதாவது கியாவுக்கும் ஆஷுக்கும். கியாவோட போக்கிமான் வந்து டொர்னே டொர்னேடோ டொர்னேட்டர், அதாவது ஒரு ஃபயர் டைப் போக்கிமான். அப்புறம் பீக்காச்சு தண்டர் போல்ட். அதான் அவர் சொல்றாரு. ஓ இன்னைக்கு குக்குயி வந்து இது போக்கிமான் சயின்ஸ்க்கான நேரம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோலா வந்து காட்டுறாங்க. அப்புறம் பிரின்சிபல், அங்க இருக்க பிரின்சிபல் வந்து அலோலன் எக்ஸிக்யூட்டருக்கும் கேண்டோட எக்ஸிக்யூட்டருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து காட்டுறாங்க. அலாரன் எக்ஸிக்யூட்டரும் கேண்டோ எக்ஸிக்யூட்டரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். ரெண்டுத்துக்கும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட ஹைட்டும் அதோட ஃபேஸும் வித்தியாசமா இருக்கும். அதாவது அலோரன் எக்ஸிக்யூட்டர் வந்து டாலாவும், கேண்டோல இருக்க எக்ஸிக்யூட்டர் வந்து கொஞ்சம் குண்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அலோலன் அலோலன் எக்ஸிக்யூட்டரோட டெய்ல ஒரு ஹெட் இருக்கும். இவ்வளவு ஹைட் இருக்கும் அலோலன் எக்ஸிக்யூட்டர். பாத்துக்கோங்க மக்களே. அதாவது ப்ரொஃபசர் என்ன பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, பேஸ்ட் ஆன் த ரீஜன் மாதிரி அது அந்த அது தங்களை வளர்த்துக்கும்
அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அலோலனோட ரீஜன். ஏதாவது நாம வந்து கிளைமேட் மைக்ரேஷன் பண்ணி கிளைமேட் மாறணும். ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்த மாரி தானே அவங்களுடைய இதெல்லாம் இருக்கும். லைஃப் ஸ்டைல்லாம் இருக்கும். அதே மாரி தான் சொல்றாங்க போக்கிமான்க்கும். அப்புறம் அலோலன் எக்ஸிக்யூட்டர் வந்து என்ன டைப்ன்னு கேட்கறாங்க. கிராஸும் டிராகன் டைப்ன்னு லில்லி சொல்றா. அப்புறம் ஆஷ் வந்து அந்த அலோலன் எக்ஸிக்யூட்டரோட வால் பக்கத்துல போறான். நான் சொன்ன மாரி அலோலன் எக்ஸிக்யூட்டரோட வால்ல வந்து ஒரு ஹெட் இருக்கு. அந்த ஹெட் ஆஷ பார்த்து கோவப்பட்டுச்சு. ஆஷ தூக்கி போட்டுருச்சு. ஆஷ் வந்து பறந்து போய் எப்படியோ தப்பிச்சுட்டான். சாப்புக்லேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சரியாயிட்டா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே! அப்படின்னு கேட்கிறான். லில்லி வந்து பார்த்து கவனமா இரு. சில நேரத்துல அது உன்ன அட்டாக் பண்ணி டிசைட் பண்ணி அட்டாக் பண்ணிடும். அப்படி சொல்றா. அதுக்கு பிரின்சிபல் வந்து அடுத்த தடவ வந்து இத கொஞ்சம் சீக்கிரமா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து எப்பவுமே ஒவ்வொரு போக்கிமான் மாரியும் வித்தியாசமா செஞ்சு காட்டுவாரு. அந்த மாரி பண்ணி காட்டுறாரு. கோலா மாரி இப்ப பண்ணி காட்டுறாரு. அப்புறம் ஆஷும் பிக்காச்சும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. புரொஃபசர் குக்கி வீட்ல தான் அப்ப அவங்க தங்குறாங்க. புரொஃபசர் குக்கி வந்து அலோல இருக்க பாப்புலர் டிஷ்ஷ வந்து ஆஷுக்கு குடுக்குறான். இது ஒரு அலோல இருக்க பாப்புலர் டிஷ். இது உனக்கு புடிச்சிருக்கா? அப்படின்னு குக்கி வந்து ஆஷ்ட்ட கேட்கிறான். ம். அப்புறம் வந்து ராக்ரஃப் வந்து ஆஷ் வந்து சாப்பாடு குடுக்குறான். அப்புறம் குக்கி வந்து ராக்ரஃப்ம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவன் குடுத்த சாப்பாடு அதுக்குள்ள காலி பண்ணிடுச்சு. நீங்க அதுக்குள்ள சாப்பிட்டுட்டீங்களா? அப்படின்னு எல்லாம் 2 பேரும் கேட்கறாங்க. அப்புறம் ஆஷ் வந்து ராக்ரஃப் கூப்பிடுறான். "இங்க வா ராக்ரஃப்" அப்படின்னு சொல்றான். ராக்ரஃப்பும் ஓடி வருது. ராக்ரஃப்பும் ஆஷும் விளையாடுறாங்க. அப்புறம் ராக்ரஃப் பீக்காச்சுவ பாக்குது. ராக்ரஃப் ராக்ரஃப் பீக்காச்சுவோட கொஞ்சுறத வந்து கொஞ்சறத பார்த்து குக்கி வந்து இதுதான் இந்த மாரி தான் ஒரு ராக்ரஃப் வந்து இன்னொரு ராக்ரஃப் கிரீட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ராக்ரஃப் நெக்ல இருக்க ராக்ஸ வந்து இன்னொரு ராக்ரஃபோட நெக்ல வந்து ரப் பண்ணி தான் அத கிரீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ராக்ரஃப்க்கும் உன்னையும் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் குக்கியோட ஃபோன் அடிக்குது. அவர் ஃபோன் பேச போயிட்டாரு. அப்புறம் இவங்கலாம் ஆஷ்க்கு ஒரு வெல்கம் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பிளான் பண்றாங்க. சோ நாளைக்கு அந்த பார்ட்டி இருக்கு. ஆஷ்க்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹூஸ் தட் போக்கிமான் வந்துருச்சு. ராக்ரஃப் அப்புறம் ஆஷ் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஆஷ் பீக்காச்சும் வேகமா ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப பாப்புலியோ ஊதுன பலூன்ல வந்து ஆஷோட ஃபேஸ் பட்டு அப்புறம் பலூன் வெடிச்சிருச்சு. அதனால அவன் கீழ விழுந்துட்டான். அப்புறம் எல்லாம் வந்து அவனுக்காக கிரீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு பார்ட்டி குடுக்கலாம்னு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க உனக்கு பாப்புலர் வச்சு குடுத்தது ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் தான். இன்னும் நெறைய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சாப்புக்ளிஸ் வந்து அவனோட டொகேடோமார வச்சு இப்ப பபிள் பர்ஸ்டிங் காம்படிஷன் நடக்குது. அதாவது பலூன் பர்ஸ்டிங். சாரி. இத்தன பலூனையும் அவங்க பர்ஸ்ட் பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் பண்றாங்களோ அதான் அவங்க தான் வின்னர். இத பார்த்து ஆஷ் பீக்காச்சும் பீதி அடையறாங்க.
இதுல வந்து மேல வந்து போக்கிமானோ, ட்ரெய்னரோ யாரு பலூன்ல பாப் பண்ணாலும் பரவால்ல. ஆனா பலூன்ஸ் பாப்பான் அவன். பலூன்ஸ் தானே யாரு அத ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் பாப் பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். நாம தான். அது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பலூன பர்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கியாவே தான் ஜட்ஜ். ரெடி கோன்னு சொல்றான். உடனே அவங்க பொசிஷன்ஸ் போயிட்டு பலூன் பர்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஷ் வந்து அவன் கையால பர்ஸ்ட் பண்ண ட்ரை பண்றான். அவன் நெனச்ச மாரி அது ஒண்ணும் அவ்வளோ ஈஸியா இல்ல. எவ்வளவோ அழுத்துறான். முடியல. கடைசில ஒண்ணே ஒண்ணு உடைச்சுட்டான். அதே அந்த பக்கம் சாஃப்ட் கிளிஸ பார்த்தா, அவனோட போக்கிமான் டோக்கிடமாரோட அந்த அந்த ஷார்ப்பான ஸ்பைக்ஸ வச்சு, அதுல பலூன வச்சு பர்ஸ்ட் பண்ணி, வேகமா எல்லா பலூனையும் பர்ஸ்ட் பண்றான். லில்லி வந்து "உனக்கு தெரியாது. நீ வந்து போக்கிமான் மூவ்ஸயும் யூஸ் பண்ணலாம்." அப்படின்னு சொல்றா. உடனே ஆஷ், "வா எல்லா பலூனையும் ஒரே ஒரே நேரத்துல தண்டர் போல்ட் வச்சு பாப் பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்றான். உடனே பிக்காஷு தண்டர் போல்ட் யூஸ் பண்ணுது. சாஃப்ட் கிளிஸ் டோக்கிடமாரு இதான் நம்ம சான்ஸ். அந்த எல்லா தண்டர் போல்ட்டையும் அப்சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்றான். உடனே டோக்கிடமாரு எல்லா தண்டர் போல்ட்டையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்புறம் டோக்கிடமாரா இருக்க எல்லா எனர்ஜியும் ரிலீஸ் பண்ணி அதோட எல்லா பல்ஸும் பர்ஸ்ட் பண்ணிடுச்சு. சாப்புக்குள்ள சொல்றான் டோக்கிடமாரா அபிலிட்டி வந்து லைட்னிங் ராட் அப்படின்றான். அதாவது இந்த அபிலிட்டி என்ன பண்ணும்னா, எல்லா எலக்ட்ரிசிட்டியும் அப்சர்வ் பண்ணி, அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஒரு மூவா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு நல்ல விஷயம் பாத்தியா? டோக்கிடமாரா எவ்வளவு சூ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். டோக்கிடமாரா எல்லாத்தையும் பலூனையும் அவனோட ஸ்பெஷல் மூவ் அதாவது லைனிங் ராட் அபிலிட்டி வச்சு எல்லா பலூனையும் உடைச்சிட்டு இந்த கேமோட வின்னர்ஸ் யாருன்னா டோக்கிடமாரும் சாப்புக்லிஸ்ன்றாங்க. மேல சொல்றா, அனௌன்ஸ் பண்றா. நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னு நான் சொல்றான். அதாவது தேர்ட் சேலஞ்ச் வந்து லானா வெர்சஸ் பீக்கச்சு. 2 பேருமே ஸ்விம் பண்ணுவாங்க. அதாவது போக்கிமான் அதாவது பாப்புலியாவும் பீக்காச்சும் ஸ்விம் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் போறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்விம் பண்ணி வராங்க. அதான் போட்டி. அப்புறம் ஐலேண்ட் மேலே ஐலேண்ட் கார்டன் டாப்புக்கு காட்டுறாங்க. அதாவது அது ரகசியமா வேவு பாக்குது. பீக்காச்சு ஃபர்ஸ்டே ஓடி போய் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த போட்டிக்கு பேரு போக்கிமான் ஆக்வத்தான். ஆக்வத்லான் இஸ் a competitive sport. அதாவது இந்த ஸ்போர்ட் எப்படின்னா, நீங்க கொஞ்சம் தூரம் ஓடி அப்புறம் ஸ்விம் பண்ணணும். பீக்காச்சுவால முடியும். நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் உங்க 2 பேருக்கும் குட் லக். பீக்காச்சுக்கும் பாப்புலியும் உங்க 2 பேருக்கும் குட் லக் அப்படின்னு சொல்றாங்க. பீக்காச்சு வந்து ஃபர்ஸ்ட் குதிச்சிருச்சு. பீக்காச்சு வந்து வேகமா டைவ் அடிச்சு போகுது. கியா வந்து இது எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்புறம் அப்படின்னு பார்ப்போம். பீக்காச்சு அந்த ஃபினிஷ் லைன் வர்றதுக்குள்ள பாப்புலியா வந்து ஒரு வாட்டர் பொக்குமான். அதோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி அதோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி வேகமா ஃபினிஷ் ரீச் பண்ணிடுச்சு. பாப்புலியும் ஜெயிச்சிச்சு. இந்த தடவை ஆஷ் தோத்துட்டாங்க. லானா வந்து பாப்புலியாவ நினைச்சு எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. கிரேட் அப்படின்னு பாப்புலியாவ புகழ்றா. இதெல்லாம் பார்த்து ஆஷ் ரொம்ப ஆச்சரியப்படுறான். அப்புறம் ஆஷ் டவல் வச்சு பீக்காச்சு தொடச்சு விடுறான். மேல வந்து பாப்புலியோ நீ ரொம்ப வேகமா இருக்கிற பாப்புலியோ அப்படி சொல்றான். டாரஸோட ஒரு ரேஸ். அப்புறம் குக்குயும் அந்த அந்த போகிமான் ஸ்கூலோட பிரின்சிபலும் அங்க பாருங்க எவ்வளவு வேகமா போறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு போக்கிமான் மாதிரி இமிட்டேட் பண்றாரு. ஈவி மாதிரியும்
கோ கோலா மாரியும் ஒவ்வொருத்தரையும் இமிட்டேட் பண்றாரு. அப்புறம் 2 பேரும் ரேஸ் காட்டுறாங்க. இந்த தடவை ஆஷ் தோத்து போயிடுறான். அப்புறம் இவன் ஃப்ளோரஸ் தேங்க்ஸ் சொல்றான். "நீர் ஆசம்" அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவனோட கடைசி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி வந்து சொல்றாரு. 5த் சர்ப்ரைஸ். கடைசியில ஒரு போக்கிமேன் பேட்டிலா அப்படின்னு கேக்குறான். அவன் ப்ரொஃபசர் குக்குயா அப்படின்னு கேக்குறான். இதுதான் இருக்கிறதே பெஸ்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல இரு, இது சாப்பிடுற நேரம், லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்றான். இப்பதான் யோசிச்சேன், எனக்கு ஒரே பசிக்குது அப்படின்னு ஆஷ் சொல்றான். ஆமா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மேல வந்து எல்லாருக்கும் பரிமாறுறா. சாப்பிடுங்க, ஒரு எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போக்கிமான் உணவு கொடுக்குறா. மேல வந்து லில்லி கிட்ட அந்த உன்னோட போக்கிமான் ரெசிபி தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. லில்லி வந்து அது ரொம்ப டேஸ்டாவும் நல்ல சத்தான போக்கிமான் ஃபுட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் சாக்லேட்ஸ் வந்து ஐனாஸோட ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து குட். அந்த இடத்த விட வேற எந்த பிளேஸும் எனக்கு சாப்பிட இஷ்டம் இல்ல. ஏன்னா அந்த பிளேஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அங்க இருக்க உணவுகள் வந்து டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஆஷுக்கு வந்து டாப் கோக்கோட வாய்ஸ் மறுபடியும் கேட்டுச்சு. சரி என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டுச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இவன் போய் பார்க்கறான். இப்படி போய் பார்க்கும்போது உடனே அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்றும். இத பார்த்து ஷாக் ஆயிடுவான். அப்புறம் என்ன சொல்லாங்க, இதான் மேலே மேலே ஐலண்ட் கார்டியன் டாப் கோகோ. வாட் இஸ் சைட் பியூட்டிஃபுல். அதாவது அது எப்படி அந்த ஷாக் குடுக்குற மாரி வந்துச்சு. இந்த பார்வை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் டாப் கோகோ வந்து ஆஷோட தொப்பி எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி ஆஷ் வந்து உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஜீரிங் குடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அது இது சினிமா தலையாடிட்டு ஆஷோட தொப்பியை தூக்கிட்டு ஓடிடும். அப்புறம் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணி போவாங்க. எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய மரத்தை தாண்டி வேகம் ஓடுவாங்க. ஆஷ் ஓடிடும், மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. சரி, இன்னும் சாப்புக்களை சேர்ந்து கூட்டு போறதா பெரிய கஷ்டமா போச்சு. அப்புறம் இது எங்க இருக்கு எங்க இருக்குன்னு எல்லாம் தேடுறாங்க. அப்புறம் ஒரு டாப் கோக்கோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அது டாப் கோக்கோ வந்து நீ என் கூட ஒரு பேட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சைகையால காட்டுது. அதுக்கு வந்து குக்கு வந்து புது சர்ப்ரைஸ் நான் கிடையாது, எனக்கு பதிலா டாப் கோக்கோ வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லில்லி வந்து இதை பத்தி நான் படிச்சிருக்கேன். டாப் கோக்கோ வந்து ஒரு ரொம்ப கியூரியஸான பொக்கிமான் அப்படின்னு லில்லி சொல்றா. முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாப் கோக்கோ வந்து ஐலாண்டர்ஸ், அதாவது இந்த ஐலாண்ட்ல வாழ்ற எல்லா சில பேரையும் சில பேரை ஒரு போக்கிமான் பேட்டில் ஒரு அலோலன்ஸ் முக்கு கூப்பிடும் அப்படின்னு சொல்றான். ஆஷ் வந்து சரி அவங்க கூட பேட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்றான். டாப்புக்கு உடனே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்டிவேட் பண்ணுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்டிவேட் பண்றதுனால எலக்ட்ரிக் டைப் மூவ்ஸ் வந்து எஃபெக்டிவ் அதிகமா இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் டெரெயின், அப்புறம் டாப்புக்கு வந்து எதுவுமே சொல்லாம வேகமா வந்து பீக்காச்சு அட்டாக் பண்ணுது. பீக்காச்சுக்கு லைட் டேமேஜ் ஆகுது. அப்புறம் டாப்புக்கு டேஸ்லிங் கிளீம் யூஸ் பண்ணுது. பீக்காச்சு தப்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணி நம்ம காட்டலாம் பீக்காச்சு.
அப்படின்னு ஆஷ் சொல்றான். பிகாச்சு தண்டர்போல்ட் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். பிகாச்சு தண்டர்போல்ட் யூஸ் பண்ணுது. ஆனா டாப் கோகோ தடுத்துருச்சு. டாப் கோகோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே டாப் கோகோ வேகமா ஆஷ் பக்கத்துல இருந்து ஆஷ் வந்து டாப் கோகோ தாக்க போகுதுன்னு நினைச்சு கையை வச்சு மறைச்சுக்கிறான். உடனே அந்த ஜீ கிறிஸ்டலை வந்து டச் பண்ணுது. டச் பண்ண உடனே அது ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாப் கோகோ வந்து நீ இந்த ஜீ மூவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆஷ்ல சொல்றான். அது ஆஷ் வந்து இது நான் வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, இந்த சீரிங் இந்த எல்ட்ரிஎம்சி அப்படின்னு கேக்குறான். அப்புறம் டாப்புக்கு வந்து ஜீமு யூஸ் பண்ணாதான் ஜி கிறிஸ்டல் ஒர்க் ஆகும். அதுக்கு போக்கிமானும் அதாவது ட்ரெயினரும் ஒரே மாதிரி ஜீம் யூஸ் பண்ணணும். டாப்புக்கு வந்து ஆக்சிக் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுது. எல்லாரும் அவங்களால அதை பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அப்புறம் ஆஷ் வந்து அந்த ஜீமு யூஸ் பண்றான். கோ பிகாச்சு கிகா வோல்ட் ஹேமக் அந்த மூவோட பேரு. ஓ அப்ப இதான் ஒரு ஜீமுவா அப்படின்னு ஆஷ் பாக்குறான். அது இவ்வளவு பெரிய டேமேஜ் இருக்கும். ஆனா டாப்புக்கு ஒண்ணும் ஆகாது. அதோட ஷீல்டு வச்சு அதை தடுத்துடும். அப்புறம் டாப்புக்கு அந்த இடத்த விட்டு போயிடும். ஆஷோட ஜீ கிறிஸ்டல் வந்து டிசப்பியர் ஆயிடும். அதாவது தூள் போயிடும். என்னால நம்ப முடியல, உன் பிக்காச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு மேல கேட்பான். அப்புறம் கே வந்து ஒரு ஜீ கிறிஸ்டலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேவை கேட்பான். டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சா, அதாவது தூள் போயிடுச்சு அப்படி சொல்றான். அப்ப இந்த இந்த இன்னும் உனக்கு ஜி மூவ்ஸ் யூஸ் பண்ண நேரம் வரல அப்படி சொல்றான். ஓகே அப்ப நான் ஐலண்ட் சேலஞ்ச் ட்ரெயில் எடுக்கிறேன். ஐலண்ட் ட்ரெயில் எடுப்பேன். அதுல எல்லாத்தையும் பாஸ் பண்ண ஒரு முறையான முறையில ஜீரிக்கும் ஜீ கிறிஸ்டலும் வாங்குவேன். அப்ப என்னால மறுபடியும் ஜி மூவ்ஸ் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். அப்புறம் மேல வந்து சூப்பர் அப்படின்னு சொல்றான். நாங்க எல்லாருமே உனக்காக சியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். தொகைனமாருக்கும் எனக்கும் நிறைய எலக்ட்ரிக் டைம் மூவ்ஸ் வருது, அதெல்லாம் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லாம் உங்க சப்போர்ட்டுக்கு எல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த சீசன் 20 எபிசோட் 3 வந்து சீக்கிரம் அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.